Hello CA students. Let us continue our discussion on cash flow statement. Cash flow statementல indirect methodல பார்த்தீங்கன்னா P&L அல்லது income statement கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், அதாவது டேக்ஸ் ப்ரொவிஷன் லெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற நெட் ப்ராஃபிட். சம்டைம்ஸ் அவங்க இன்கம் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உங்களோட 2 பீரியடோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அதில் க்ளோசிங் P&L மைனஸ் ஓப்பனிங் ப்ராஃபிட், க்ளோசிங் P&L மைனஸ் ஓப்பனிங் P&L அக்கௌண்ட் எடுத்துட்டு செக் பண்ணணும், ஜென்ரல் ரிசர்வ்க்கு ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்து அதை ஆட் பேக் பண்ணணும். டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஆட் பேக் பண்ணணும். டேக்ஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஆட் பேக் பண்ணி நம்ம நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் மற்ற ஸ்டெப்ஸு போடணும். மற்ற ஸ்டெப்ஸை நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.